லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட அறுவடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வந்த சோதனையும் அதை அவர் எப்படி நீர்த்து போக செய்தார் என்பதையும் தான் சமீபத்தில் வந்த ஹைகோர்ட் தீர்ப்பானது சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் மிக ஒரு லெங்க்தியான ஒரு ஜட்ஜ்மெண்ட், 170 பக்கங்களுக்கு மேற்பட்டது. நீதிபதிகள் இதன் முதல் வரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வரி இந்து மதத்திலிருந்து எடுக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள். God said, "Let be there light, and there was light." இது ஒரு பிப்ளிக்கல் ஃப்ரேஸ். ஜெனிசிஸ் 1:3 இந்த வாசகங்கள் வருகின்றன. இது கிரியேஷன், எக்ஸிஸ்டன்ஸ், நம்பிக்கை, ஒரு டிவைன் பவர், தெய்வீக சக்தி, இவைகளை குறிப்பது தான் ஒளி, வெளிச்சம், லைட் என்று குறிப்பிடுகிறது. இந்த தீர்ப்பில் அடுத்த வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு மாறாக, முரணாக என்ன நடந்தது? தமிழ் கார்த்திகை மாதத்தில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற சிங்கிள் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஆர்டர் போடுறார். அதை இந்து சமய அறநிலையத்துறையின் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நிறைவேற்ற மறுத்துவிட்டார். மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய கலெக்டர், போலீஸ், இவங்க சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி அவர்களும் தவிர்த்து விட்டார்கள். இந்து சமய அறநிலையத்துறை இதில் ஆகம விதிகளை சுட்டிக்காட்டி பண்ண மாட்டோம் என்று தவிர்த்து விட்டார்கள். இது போன்ற விஷயத்தில் இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது 30-35 வழக்குகள் நடந்திருக்கிறது. நீங்கள் கேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்திலேயே சுதந்திரத்துக்கு முன்பே லண்டனில் பிரிவி கவுன்சிலில் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு நடந்திருக்கு. அப்போ இதனுடைய ஒரு பேக்ரவுண்ட், ஒரு 3-4 வழக்குகள் பார்த்துவிட்டு இதில் நாம் உள்ளே போவோம். இப்படி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் சொல்கிறாங்க. பிரிவி கவுன்சிலுக்கு போகுதுன்னா அதுதான் அந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது கிடையாது, லண்டனில் தான் பிரிவி கவுன்சில். அப்போ அங்கே ஃபைனலாக முடியுதுன்னா, ஆரம்பத்தில் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தான் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு நடந்துச்சு. அது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 1917. அப்போ ஒரு கேஸ் OS நம்பர் 1917. இன்னொரு வழக்கு OS 6/1918. பின்னாடி இந்த வழக்கு ரீநம்பர் ஆகி மதுரை 1ASJயில் OS நம்பர் 4/1920 சொல்லி பதிவாகுது. இந்த OS நம்பர் 4/1920 தான் இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் எல்லா வழக்குகளிலுமே கோட் பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கியது இந்திய நீதிபதிகள் கிடையாது, வெள்ளைக்கார நீதிபதிகள் லண்டனில் வழங்கிய தீர்ப்பு. இந்த OS 4/1920ங்கிற இந்த வழக்கில் வாதியாக கோயில் இருக்காங்க. பிரதிவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர், போர்ட் பிரசிடெண்ட், தர்கா, இவங்க பிரதிவாதிகள். கோயில் வாதி, இவங்க பிரதிவாதி. கோயில் பரிகாரம் என்ன கேட்குறாங்கன்னா, உரிமையாளர்னு சொல்லி டிக்ளரேஷன் சுட்டு கேட்குறாங்க. ஆக்கிரமித்த நிலத்தை திருப்பி ரெக்கவரி ஆஃப் பொசிஷனை கேட்குறாங்க, ஸ்டே கேட்குறாங்க, இன்ஜெக்ஷன்.
இதில் தர்கா ஆஜராகி அவங்க பதில் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலின் வாதம் சரியல்ல, முழுமையான மலையும் அவர்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த இடத்துல எங்களது முகமதிய ஒரு துறவி அவர் இதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடம் முகமதியர்களுக்கு புனிதமானது. இங்கே புனித நீரும் உள்ளது. இது இல்லாமல் எங்களுடைய கொடிமரமும் இங்கே இருக்குது. இதில் ஒரு புது மண்டபம் இருக்குது, நெல்லித்தோப்பு ஒன்று இருக்குது. இது எல்லாமே எங்களுடைய பொசஷனில் இருக்குது சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போது தர்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்று முழுமையாக கோயில் சொத்தை கிளைம் பண்ண முடியாது என்பது தர்காவின் வாதம். சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்குறாரு. தீர்ப்பில் அவர் சில விஷயங்களை எழுத ஆரம்பித்தார். ரெண்டு தரப்பும் வாதத்தை கேட்க சமயம் திருப்பரங்குன்றம் கிராமம் முழுவதும் ஒரு காலத்தில் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதன் பின்பு முகமதியர்களும் தொடர்ந்து பிரிட்டிஷாரும் அந்த பகுதியை அவர்கள் தக்க வைத்து கொண்டாங்க. சிவபெருமானின் லிங்கத்தையும் சுப்பிரமணியர் வீட்டிற்கும் மலையையும் எந்தவித தொந்தரவும் செய்யாமல் இவர்கள் அனுமதித்துள்ளார்கள். முகமதிய ஜெனரல் முகமது யூசுப் கா 6000 சக்கரத்தை தேவஸ்தானத்திற்கு வருடம் வருடம் கொடுத்துள்ளார். சக்கரம் என்பது அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு பணம். அதன் பின்பு வந்த பிரிட்டிஷார் தேவஸ்தானத்திற்கு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்க சமயம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கோயில் எந்த இடையூறும் இல்லாமல் எக்ஸிஸ்டாகவே இருந்திருக்குது. கடவுளின் உருவமாகவும் உறைவிடமாகவும் கருதப்படும் அந்த மலையிலிருந்தே அந்த ஆலயத்தை அகற்றியிருக்க முடியாது. 1908ஆம் ஆண்டு தர்காவானது பிரிட்டிஷாரிடம் முழுமையான மலைக்கு இனாம் கேட்குறாங்க. ஆனால் பிரிட்டிஷார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு 1862, 1912 ஆகிய 2 வருடங்களில் தீபம் ஏற்ற மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருக்கார். ஏற்றக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கார். அப்படின்னா ஏதோ ஒரு சில சலசலப்புகள் வந்திருக்குது. அதனால் மேஜிஸ்ட்ரேட் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கார். இந்த இதில் இறுதியாக சப்ஜெக்ட் என்ன முடிவு எடுத்தாருங்கன்னா, மொத்தம் திருப்பரங்குன்ற மலை, கிரி வீதி ஆகிய அனைத்தும் வாதி தேவஸ்தானத்திற்கு உரியது. காசி விஸ்வநாத சுவாமி டெம்பிள் புனித நீர் கோயிலுக்கு சொந்தமானது. மசூதிக்கு என்னெல்லாம் அதுவும் இதில் உத்தரவு போடுறாங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், புதிய மண்டபம், மசூதி, கொடிக்கம்பம், நெல்லித்தோப்பு, நெல்லித்தோப்பிலிருந்து மசூதிக்கு செல்லும் பாதை, இவை அனைத்தும் மசூதிக்கு சொந்தமானது சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இந்த தீர்ப்புக்கு மேலே ஹைகோர்ட்டில் மசூதி அப்பீலுக்கு போகிறாங்க. இந்த அப்பீல் 34/1924ன்னு பதிவாகி வழக்கு நடக்கு. மசூதி அப்பீல் போக சமயம் கிராஸ் அப்பீலாக கவர்மெண்ட்டும் போகிறாங்க. இந்த கிராஸ் அப்பீல் ரெண்டையும் விசாரித்து ஹைகோர்ட் நீதிபதி மசூதியின் மனுவையும் தள்ளுபடி செய்து சப்ஜெக்ட் கொடுத்தாரே, கோயிலுக்கும் தேவஸ்தானத்துக்கும் சொந்தம் இருக்குது, தர்காவுக்கு, அதை செட்டசைடு பண்ணி தள்ளுபடி செய்து மொத்த சொத்தும் அரசாங்கத்துக்கு தான் உரியது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இதற்கு எதிராக திருப்பரங்குன்றம் தேவஸ்தானமானது உச்ச நீதிமன்றம், அப்பொழுது உச்ச நீதிமன்றம் கிடையாது, பிரிவி கவுன்சில் தான், அது லண்டனில் உள்ளது, அங்கு தாக்கல் செய்கிறாங்க. அது பிசிஏ நம்பர் 5/1930ன்னு பதிவு செய்து அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட் ஆர்டரை ரத்து பண்ணி சப்ஜெக்ட் கொடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஓஎஸ் நம்பர் 4/1920ன்னு மதுரை சப்கோர்ட்டில் நடந்தது வெள்ளைக்கார நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு. அது இன்று வரையும் கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் இன்ஃபோர்ஸில் இருக்குது. அடுத்தது இன்னொரு வழக்கு.
இது ஓஎஸ் நம்பர் 111/1959 வழக்கு. இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வந்து தர்கா மீது தாக்கல் பண்ணுறாங்க. நெல்லித்தோப்புக்கு வெளியே குவாரி வேலைகளை தர்கா பண்ணுறாங்க. அதுக்கு இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. நெஸ்டெய்டா 1100 வேண்டும் கேட்குறாங்க. உடனே தர்கா சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் பகுதியில் தான் நாங்கள் கல்லை வெட்டி எடுக்கிறோம். அப்போ நெல்லித்தோப்புக்கு வெளியே தர்கா ஸ்டோனை வெட்டக்கூடாது, கட் பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டேயும், இந்த சூட் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ் வச்சு அளக்கலை, மெஷர்மெண்ட் யாருக்கு என்ன ஏதுன்னு அதையும் அளக்க சொல்லி உத்தரவிடுகிறாங்க. உடனே இந்த இதுக்கு எகென்ஸ்டாக கோயில் வந்து அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் இந்த உத்தரவு மோடிஃபை பண்ணுறாங்க. அதில் இபி போட்டு அட்வொகேட் கமிஷனை வச்சு பார்த்துக்கலாம், முடிவு பண்ணுங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு தேவஸ்தானம் இபி போகிறாங்க. இபி நம்பர் 163/1962. இதில் அளந்து பார்த்தா நெல்லித்தோப்பு பகுதி 33 சென்ட் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அடுத்த ஒரு வழக்கு அது என்னதுன்னா ஓஎஸ் நம்பர் 506/1975 ஒரு வழக்கு. கோயில் வந்து தர்கா மேலே போடுறாங்க. அதில் மெட்டீரியல்லாம் தர்கா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதி பாறை இருக்குது, பக்தர்கள் உருண்டு விடும் அபாயம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஒரு வால் மாதிரி தான் கட்டுறோம், வேறு எதுவும் கிடையாது என்று தர்கா சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸை வந்து சப்சிக்வெண்ட்டாக டிஸ்மிஸ் ஆகுது. இதுக்கு மேலே கோயில் அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் நாங்கள் வந்து பெர்மிட்டட் டு விட்ரா, புது கேஸ் ஃபைல் பண்ண போகிறோன்னு சொல்லி விட்ரா பண்ணுறாங்க. அதன் பின்பு அவர்கள் தாக்கல் செய்தார்களா என்ற விவரம் இல்லை. அதன் பிறகு ஓஎஸ் 447/2004 என்கிற ஒரு வழக்கு. இது எதுன்னா, டவுன் பஞ்சாயத்து வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து இருட்டாக இருக்குது, பாதையில் வந்து மின்சார வாரியம் மூலமாக இபி போடுறதுக்கு இபி போல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கோயிலிடம் அனுமதி வாங்காமல் இபி போல் போடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குறாங்க. யாருன்னா கோயில். அப்போது அடுத்தது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வாங்கின ஸ்டேக்கு மேலே அந்த ஸ்டே கொடுக்க சமயமே என்ன சொல்கிறாருன்னா நீதிபதி, சரி பஞ்சாயத்து உள்ளே வர முடியாது, பக்தர்கள் எப்படி போவாங்க, நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், தேவஸ்தானம் செலவில் லைட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கு எதிராக உடனடியாக கோயில் அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் என்ன ஆகுதுன்னா, இந்த பரிகாரமே கேட்கலையே வாதியும் பிரதியும், இதை எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, நெல்லித்தோப்பிலிருந்து தர்கா வரைக்கும் உள்ள படிங்கிறது தர்காவுக்கு சொந்தமானது. அதை வந்து இவங்கள போட்டு கொடுன்னு சொன்னால் ஹிந்துக்களை சரியாக இருக்காது, தேவஸ்தானத்தை சொல்லி அவங்க மோடிஃபை பண்ணி நெல்லித்தோப்பில் இருந்து தர்கா வரைக்கும் உள்ள படியை பொறுத்த வரைக்கும் தர்காவை வந்து அவங்க பக்தர்களுக்கு என்ன ஏற்பாடோ பண்ணிக்கணும், மற்ற இடங்களுக்கு தேவஸ்தானத்தின் அனுமதி பெற்று இவர்கள் பஞ்சாயத்து வந்து விளக்குகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம். இதுதான் முக்கியமான 4 வழக்குகள். இதில் இந்த விஷயங்களை தற்போதைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி வர சமயம் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ரிசர்ச்சை பற்றியும் தற்போதைய நீதிபதிகள் பதிவு செய்கிறாங்க. அது நாகப்ப நாச்சியப்பன் என்பவர் அவருடைய ரிசர்ச்சில் திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லி உள்ள விஷயங்கள். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், 1793 இந்த கோயிலை படையெடுப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நரபலி கொடுத்துருக்காங்க கோயிலை காப்பாற்றுவதற்காக. அதுக்கு பிறகு 1801 முதல் 1842 வரைக்கும் மட்ராஸ் பிரசிடென்சியின் கண்ட்ரோலில் இது இருந்தது திருப்பரங்குன்றம். அப்போ இதை நிர்வகித்தது இந்துக்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள். அதற்கு பிறகு 1842 முதல் 1861 வரைக்கும்
கமிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ்னு ஒரு போட்டு அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் கமிட்டியாக மதுரை ஆதீனம் இருந்திருக்காரு. 1922 1925 வரைக்கும் இது வந்து கோர்ட் ரிசீவரில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 1983 வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கீழே தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இதுக்குன்னு திருப்பரங்குன்றத்துக்குன்னு தனி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நியமித்தாங்க. இது வந்து ஒரு ப்ராடு ஹிஸ்ட்ரி கோயிலை பற்றி. இதில் வந்து அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் இது வரைக்கும் இதெல்லாம் சிவில் சூட்டு. அதற்கு பிறகு வருது பூரா ரிட் பெட்டிஷனாகவே வர ஆரம்பிச்சிது. ரிட் பெட்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 ரிட் பெட்டிஷன் இல்லை, கோயிலும் தர்காவும் தேவஸ்தானம், இப்படி அது பிறகு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இப்படி ஏகப்பட்ட ரிட்டுகள் சுமார் இன்று வரை ஒரு 25-30 ரிட்டு பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்காங்க. இதில் அன்னைக்கு இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு ரிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1884/1994. 2 வழக்குகள் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா திருப்பலியும் கோர்ட் பண்ணுறாங்கன்னா OS 4/1920ங்கிற மதுரை சப்கோர்ட் 1ASJ கோர்ட் தீர்ப்பும், இந்த WP 1884/1994ங்கிற தீர்ப்பும் தான் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இது யாருன்னா ஹிந்து பக்தகான சபாங்கிற ஒரு மனுதாரர் வந்து சில பேர்கள் மேலே வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. குறிப்பாக அதில் 7வது ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா ஹிந்து முன்னணி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக எங்கே விளக்கு ஏற்றுறாங்களோ அதை தவிர வேறு எங்கும் விளக்கு ஏற்றக்கூடாது என்று ஸ்டே கேட்குறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக. அதில் வந்து என்ன தீர்ப்பு வருதுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ OS நம்பர் 4/1920 என்ன சொல்லியிருக்கோ அதை 2 தரப்பும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது தேவஸ்தானம் தரப்பும் தர்கா தரப்பும். 2வது, தேவஸ்தானம் ஷால் நாட் அலவ் எனி அதர் பர்சன் டு லைட் த தீபம் இன் எனி அதர் பிளேஸ் டூரிங் திஸ் இயர் ஆன் 24/11/1996. அதாவது 24/11/1996 அன்று இப்போ எங்கே பண்ணியிருக்கோமோ 90, ஏன்னா அந்த வழக்கு வந்து 94. அப்போது இதற்கு முந்தைய இடத்துல நாங்கள் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ தீர்ப்பு 96 வருது. அதே இதை பின்பற்றி பண்ணுங்க. இது ஒன்று. அதாவது அப்போ என்ன, தீபத்தூணில் ஏற்றத்துக்கு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தது கிளாஸ் வகுப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் முன்னனுமதி பெற்று திருப்பரங்குன்றத்தில் எங்கு வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். OS நம்பர் 4/1920 சொல்லப்பட்ட அந்த டிகிரிக்கு உள்ள அப்படி தீபம் ஏற்றும் பொழுது தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றப்பட வேண்டும். இதுதான். அப்போ இந்த WP 1884/1994ங்கிற வழக்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த இடம் உச்சிப்பிள்ளையார் அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த 94 வழக்கோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த பேரால ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் தெளிவாக சொல்கிறாங்க, HRNC இந்து சமய அறநிலையத்துறை முன்னனுமதி பெற்று இந்த திருப்பரங்குன்ற மலையில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதன் பின்பு பல தீர்ப்புகள் நிறைய மாறி வந்துச்சு. இப்போ கடைசியாக தீர்ப்பு கொடுக்க சமயம் எத்தனை அப்பீல் நினைக்கிறீங்க? 26 அப்பீல் வந்திருக்குது. இதை நீதிபதிகள் 6 கேட்டகரியாக எடுக்கிறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட், அதாவது கலெக்டரு, போலீஸு, இந்து சமய அறநிலையத்துறை, EO, வக்ஃப் போர்டு, இவங்கெல்லாம் சொல்லுது. அடுத்தது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் 2-3 பேர், நிறைய பேர் மனு போட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த HRC இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுடைய தர்கா, வக்ஃப் போர்டு. அடுத்ததாக இந்த டிஸ்பியூட்டில் இம்ப்ளீடடாக வந்த நபர்கள், இப்படி 6 கேட்டகரியில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்தது. இதில் அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவின் பாரம்பரிய நடைமுறைகள் தொடர்பான விஷயத்தில் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 226 தலையீடு அவசியமாக. இதுதான் கவர்மெண்ட் எடுக்குது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு
ரிலிஜியன்ட ஒரு கஸ்டம். அதுக்கு இந்த ஆர்டிகல் 226 எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு கேள்வி. இன்னொன்று, அந்த தீபத்தூண் மலை உச்சியில் இருக்குது. அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கா? இந்த ராம ரவிக்குமார் அவர் தான் ஆரம்பித்து வச்சது மனு. அவருடைய மனுவே ரெப்ரசன்டேஷனே கிளாரிட்டி இல்லை. உச்சி பிள்ளையார் கோயிலை தவிர வேறு இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்று ஏற்கனவே ரிட் பெட்டிஷன் தீர்மானித்துள்ளார்கள் சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க. புதியதாக ஒரு பழக்கத்தை கஸ்டமை இந்த சிங்கிள் ஜட்ஜ், அதாவது மதிப்பிற்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் சொன்னது ஆகம விதிகளுக்கு முரணானது. பில்லர் என்பது, அந்த தீபத்தூண் என்பது பில்லரா அல்லது கோயிலின் ஒரு பகுதியா என்பது போன்ற கேள்விகளை அரசு தரப்பில் வைத்து விவாதம் செய்தார்கள். இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லிச்சான்னு நினைக்கிறீங்க சொன்னாங்கன்னு? இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதை பற்றி ஏற்கனவே WP 1884/1994 வழக்கில் தீர்மானிச்சிட்டாங்க. அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 96வது வருஷம் நீங்கள் பண்ணக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பு தான் அதுதானே இங்கே வரும், நடைமுறைக்கு வரும் சொல்லி மேலே உள்ள ஆப்ரேட்டிவ் பொசிஷனை பார்க்குறாங்க. அந்த ரிட்டில் கீழே வந்து எங்கே வேணாலும் எதிர்காலத்தில் பண்ணிக்கலாம், தீபத்தை ஏற்றலாம் என்கிறத பற்றி இவங்க மறைக்கிறாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டப்பிரிவு 28 படி கஸ்டம்ங்கிற என்பதற்கான கஸ்டோடியன் இந்து சமய அறநிலையத்துறை தான், வேற யாரும் கிடையாது. இதில் ஏதாவது தாவா இருந்தால் செக்ஷன் 615 6 சப்கிளாஸ் 15 நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம். அதை ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் இந்து சமய அறநிலையத்துறை செக்ஷன் 63E விசாரிப்பார். இப்போ கூட நாங்கள் அதில் விசாரிக்க தயாராக இருக்கோம் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவு புத்திசாலித்தனமாக இந்த சப்ஜெக்டை கோல்டு ஸ்டோரேஜுக்கு கொண்டு போவதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது, இந்த திருப்பரங்குன்றம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, ஏசி கேட்டரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இங்கே போர்டு இருக்குது, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தான் இதை பற்றி முடிவெடுக்கணும், எனக்கே அதிகாரம் இல்லாத எனக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டது சரியாகாது, வழிபடுவர்களுக்கு வழிபட மட்டும்தான் உரிமை, அவங்களுக்கு கஷ்டம் மாற்றதுக்கு உரிமை இல்லை. பில்லர் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது, அதில் விளக்கு ஏற்றுவது என்பது பெரிய ஒரு லெபோரிசம் ஒர்க்கு, கம்பல்சன் ப்ராசஸ்ஸு, அதை வந்து பண்ண முடியாது. பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை மறுக்குது, ஈவோ மறுக்கிறாங்க ஒரு விளக்கு ஏற்றதுக்கு. இந்த சூழ்நிலையில் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றணுமா வேண்டாமாங்கிறது வந்து ஜாயின்ட் கமிஷனர் HRNC தான் முடிவு செய்யணும். இது சம்மந்தமாக ஏற்கனவே தீர்ப்புகள் வந்திருக்குது. இது ஒரு சென்சிட்டிவ் ஜோனு, அதனால் கோர்ட் விளக்கு எப்படி எரிய விட வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட முடியாது, காவல்துறையின் கூற்று. அடுத்தது, ஜாயின்ட் கமிஷனர் HRNC அவர் தனியாக சொல்கிறார், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸை இதில் கட்சிக்காரர்களாக சேர்க்கலை, ஸோ நான் ஜாயின்டர் ஆஃப் பார்ட்டியில் இந்த ரிட்டு வந்து நிற்காது. தர்கா வந்து என்ன சொல்கிறாங்க, போட்ட உத்தரவே நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக இருக்குது, இயற்கை நெறி கோட்பாடுகளுக்கு முரணாக உள்ளது. ஏற்கனவே OS நம்பர் 4/1920 தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இருக்குது, அதனால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. வக்ஃப் போர்டு என்ன சொல்கிறாங்க, தர்கா உள்ள இடத்துல தானே அந்த தீபத்தூணே இருக்குது பாருங்கள். வக்ஃப் போர்டு சொல்கிறாங்க, பவுண்டரிகளை குறிப்பிடாமல் இருக்கிறதுனால நீதிமன்றம் எந்த உத்தரவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமாக இதில் ஆர்கியூ பண்ணாங்க. அப்போது இதில் பல சப்ஜெக்ட்கள் வருது. இதில் வந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மீண்டும் எடுத்து விசாரிக்க முடியாது, ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்கிறாங்க. அதாவது டிசைட் பண்ண ஃபேக்டரை மீண்டும் நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க முடியாது, அதுதான் ரெஸ் ஜுடிகேட்டா. அந்த பாயிண்ட்டும் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா,
இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, ஆகம விதிகளுக்கு முரணாக இவங்க தீபத்தூணில் தீபம் ஏற்றாங்க. அப்போது ஒரு வழக்கு அது என்னென்னா WP நம்பர் 32317/2025. அதில் இந்து சமய அறநிலைத்துறையின் ஜாயின்ட் கமிஷனர் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டோன் பில்லரில் தீபம் ஏற்ற மாட்டாங்க. தீபம் ஏற்றுவது என்பது கொப்பரையில் தான் ஏற்றுவார்கள். மலை உச்சியில் கொப்பரையில் ஏற்றுவார்கள். இது எதற்கு என்றால், லார்டு சிவாவின் உக்கிரமான வடிவத்தை இயற்கையாகவே காட்டுவதற்காக மலை உச்சியில் கொப்பரையில் தீபம் ஏற்றப்படுகிறது. கோயிலிருந்து வெகு தூரத்தில் உள்ளவர்களுக்கு தரிசனத்துக்காக தான் இந்த தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது. பில்லர் ஸ்ட்ரக்சரை எதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இஸ் எ ஸ்பிரிச்சுவல் கனெக்டர் பிட்வீன் தி எர்த் அண்ட் ஹெவன். சில நேரங்களில் இந்த பில்லர் வந்து லைட்டினிங்கை அப்சர்வ் பண்ணதுக்கும் இது உதவுது, மின்னல்களை என்று அவர் நல்ல விரிவாக ஜாயின்ட் கமிஷனர் போட்டிருந்தார். இப்படி வர சமயம் நீதிமன்றமே சொல்லுது என்னன்னா, உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தவிர வேறு இடத்துல எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கு ஆகம விதிகளில் எங்குமே தடை இல்லை. தேவஸ்தானமும் அரசாங்கமும் எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் அவர்களாகவே தீர்மானித்து யூகிச்சு இதை நடத்தியிருக்காங்க. இப்படி அந்த டிஸ்கஷன் போகுது. ஸ்டோன் பில்லர், சர்வே ஸ்டோனா அல்லது தீபத்தூணா, இதை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட விஷயங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பழைய ஒரு நூல், இது எல்லாத்தையும் வச்சு விவாதித்து தற்பொழுதைய தீர்ப்பில் தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து சர்வே ஸ்டோன் கிடையாது. ஏன்னா சர்வே ஸ்டோனுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேலே வந்து இந்த திரி வைக்கிறது மாதிரி ஒரு இது, நடுவில் ஒரு கூம்பு மாதிரி இருக்குது, அதனாலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை மிகவும் விரிவாக விவாதித்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும் பொழுது 5 பக்கத்துக்கு மிகவும் தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துள்ளார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த தீர்ப்பின் இறுதியில் ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் ஜட்ஜ் நச்சுன்னு சில தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ரெஸ் ஜுடிகேட்டாவா இல்லையா என்ற அதை தீர்மானித்தாங்க. ஏனைய வழக்குகளுக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தம் கிடையாது. அதில் கேட்கப்பட்ட பரிகாரங்கள் வேறு, தற்பொழுதைய பரிகாரம் வேறு. அதான் நமக்கு தெரியுமே, லிமிட்டட் ப்ரேயர் தான். தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஆகவே ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளை ஆகாது என்று முதல்ல தீர்மானித்தேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் இந்து சமய அறநிலையத்துறைகிட்ட கேஸ் ஃபைல் செய்யணுமான்னு பார்த்தா அது ஒரு மாற்று தீர்வாகவோ பயனுள்ள தீர்வாகவோ இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாயின்ட் கமிஷனரை கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே தீர்மானிக்கிறோம், அதுதானே அர்த்தம். மூணாவது, சைவர்களின் ஆகம சாஸ்திரங்களில் தெய்வத்தின் மேல் நேராக இல்லாத இடத்தில் விளக்கு ஏற்றுவதை எங்குமே தடை செய்யவில்லை என்பதை காட்ட வலுவான எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் கொடுக்க இந்த அப்பலன்ஸ் பூராமே தவறிட்டாங்க. அப்படின்னா என்ன? எங்கே வேணாலும் பண்ணலாம், இந்த இடத்துல தான் பண்ணணுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கலைங்கிறாங்க. அடுத்தது, திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கம் அல்ல என்பது தேவஸ்தானத்தின் வழக்கோ அல்லது அரசாங்கத்தின் வழக்கோ அல்ல. யோசனை பண்ணுங்க. தீபம் ஏற்றுறாங்க, இங்கே ஏற்றக்கூடாது, இங்கே தான் ஏற்றணும் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது தீபம் ஏற்றலாம், அதுதான் நீதிபதி குறிப்பிடுகிறார். அடுத்ததாக
தேவஸ்தானத்தின் பிரதிநிதிகள் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவஸ்தானத்தின் எல்லைக்குள் அமைந்துள்ள மலை உச்சியில் உள்ள கல் தூணில் விளக்கேற்றுவதற்கு அனுமதிப்பது பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் என்று வலிமைமிக்க அரசாங்கத்தின் அச்சத்தை நம்புவது கடினம் மற்றும் அபத்தமானது. கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பர்சன், அவங்களால தடுக்க முடியலைங்கிறது நம்ப முடியல, அபத்தமாக இருக்குது. நிச்சயமாக அத்தகைய இடையூறு அரசால் நிதியளிக்கப்பட்டால் மட்டுமே அது நிகழக்கூடும். எந்த ஒரு மாநிலமும் தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலையை அடைய அந்த நிலைக்கு செல்லக்கூடாது என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அப்சர்வேஷன் கவர்மெண்ட்டை பற்றி. அடுத்தது, விளக்கு ஏற்ற வசதியுடன் கூடிய கல்தூண் தமிழில் தீபத்தூண் என்று அழைக்கப்படுகிறது. தேவஸ்தானத்தின் சொத்தாக தகுதி வாய்ந்த சிவில் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட மலைப்பகுதி தான் தூண் அமைந்துள்ளது. இன்று வரை வக்ஃப் வாரியத்திற்கு இந்த விஷயத்தில் எந்த உரிமையும் இல்லை. நீதிமன்றத்தில் உள்ள மேல்முறையீடுகளின் வாதத்தின் போது வக்ஃப் சார்பாக முதன்முறையாக விளக்கு தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்று அவர்களது வாதம் குறும்புத்தனமானது. இந்த மனு நீதிமன்ற கண்காணிப்பு மத்தியஸ்தர்களின் வக்ஃப் வாரியத்தின் சலுகை குறித்த மறுபக்கம் சந்தேகப்படுவதற்கு மற்றொரு காரணத்தையும் சேர்க்கிறது. பாருங்கள், நீங்கள் சலுகைகள் வாங்கிட்டு இருக்கீங்க அரசாங்கத்திட்ட, நீங்கள் முதன்முறையாக ஒரு டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அப்போது உங்களை பற்றி சந்தேகப்பட வேண்டியிருக்குல்லேங்க ஹைகோர்ட். அடுத்தது, WP நம்பர் 1888/4/1994 தர்கா சொத்திலிருந்து 15 மீட்டர் தள்ளி தான் தீபம் ஏற்றுவதற்கு வழிபாட்டாளர்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள சுதந்திரம் அளிக்கிறது. அந்த இது தெளிவாக சொல்கிறாங்க. WP 1888/1994 தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அப்போ அது யாருக்கும் பாதிப்பு வராது. அடுத்தது, சாதகமான இடத்தில் இருப்பதால் தர்கா அமைந்துள்ள சிகரத்திற்கு கீழே வேறு ஒரு பாறை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண் எனப்படும் கல் தூண் தீபம் ஏற்றுவதற்கு ஏற்ற இடமாகும். மத நடைமுறைகள் எப்போதும் ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளன. கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற பண்டிகைகளின் போது உயரமான இடத்தில் தீபம் ஏற்றுவது மலை அடிவாரத்தில் உள்ள அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பக்தர்கள் பார்த்து வழிபடுவதற்காக தான். அடுத்தது ஹெச், அந்த இதில் ABCDன்னு கொடுக்குறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். அதில் ஹெச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமொழியில் கூறுவது போல் ஒளி என்பது சிவபெருமானின் உருவகம். உயர்ந்த இடத்தில் விளக்கு ஏற்றும் வழக்கம் இருக்கும்போது, தேவஸ்தான சொத்துகளின் எல்லைக்குள் ஒரு இடம் கிடைக்கும்போது தேவஸ்தானம் அதன் பக்தர்களின் விருப்பத்துகளுக்கு இணங்க மறுப்பதற்கு எந்த நம்பத்தகுந்த காரணமும் இல்லை. அத்தகைய கோரிக்கை ஒழுக்கம் அல்லது பொது கொள்கைக்கு எதிரானது அல்ல. பப்ளிக் பாலிசிக்கு எகென்ஸ்ட் கிடையாது. தீபத்தை இங்கேருந்து அங்கே பற்ற வைங்க, தீபத்தை ஏற்றுங்கிறதுக்கு அது நாட் எகென்ஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்குங்கிறத அவர் சொல்கிறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக ஐயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் பொது அமைதிக்கு ஐயில் பொது அமைதிக்கு இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் வெளிப்படுத்தியுள்ள அச்சம் அவர்களின் வசதிக்காகவும் ஒரு சமூகத்தை மற்றொரு சமூகத்திற்கு எதிரான சந்தேகம் மற்றும் தொடர்ச்சியான அவநம்பிக்கையின் கீழ் வைப்பதற்காகவும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான பேய் என்பதை நாங்கள் காண்கிறோம். தேவஸ்தானத்திலிருந்து சிலரை மட்டுமே தூணில் விளக்கேற்றி பக்தர்கள் மலை அடிவாரத்தில் தங்க வைத்து வழிபட அனுமதிப்பது என்பது சமாளிக்க முடியாத காரியமல்ல. அத்தகைய கூட்டம் அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் கூட்ட நெரிசல், சமூகத்தினரிடையே நல்லிணக்கமின்மை போன்றவற்றை ஏற்படுத்தும் என்று முன்னிறுத்துவது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அவர்களின் இயலாமையை வெளிப்படுத்துவதாகவோ அல்லது சமூகங்களுக்கு இடையே, அதாவது ரெண்டு மதக்காரங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தயங்குவதாகவோ கருதப்படுகிறது. தெளிவாக சொல்கிறாங்க. இது ஒரு அரசாங்கத்தின் இயலாமை. அவங்க கற்பனையாக ஒரு பேயை உருவாக்கிக்கிட்டாங்க, அல்லது ரெண்டு சமூகம், ரெண்டு மதத்தவர்கள் நல்லிணக்கமாக இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ என்கிற அர்த்தத்தில் இந்த பகுதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, எங்கள் கருத்தில்
அதாவது நீதிமன்றத்தின் கருத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் மாநிலம் இந்த 2 சமூகங்களுக்கு இடையே ஆன வேறுபாட்டை கலைக்க ஒரு பாடம் அமைக்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் தவறிட்டாங்க. உண்மை அதுதானே. அவங்க இவங்களுக்குள்ளேயே ஹிந்து முஸ்லீம்களுக்கு இடையே ஒரு நல்லிணத்தை ஏற்படுத்த முயற்சிகள் எடுத்திருக்கணும். ஆனால் பிரித்து வைத்திருக்காங்க. அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை துரதிருஷ்டவசமாக உறுதிப்பாடு இல்லாததால் இத்தனை ஆண்டுகளாக அமைதி கூட்டங்கள் அவநம்பிக்கையை விரிவுபடுத்துவதற்கு மட்டுமே வழிவகுத்தன. அப்போ என்ன, அமைதி கூட்டங்கள்ங்கிற பேரில் ஒரு அவநம்பிக்கை தான் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக. அந்தந்த சமூகத்தின் பண்டிகை வரும்போதெல்லாம் பொருத்தமான முறையில் மாற்றியமைக்கக்கூடிய பின்வரும் வழிமுறைகளை செயல்படுத்துவதன் மூலம் எந்த சண்டையும் இருக்காது, வெளிச்சம் மட்டுமே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எவ்வளோ பிரமாதமான ஒரு தீர்ப்பு கடைசியில். எனவே எங்களுடைய தீர்ப்பு என்னென்னா, தீபத்தூணில் தேவஸ்தானம் விளக்கேற்ற வேண்டும். பண்டைய நினைவு சின்னம் மற்றும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆக்டில் அவங்களுக்கு கேட்டுட்டு நினைவு சின்னங்களை பாதுகாக்க பொருத்தமான மற்றும் அவசியமான நிபந்தனைகளை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க முடிவு செய்வாங்க. தமிழ் மாதமான கார்த்திகையில் வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது தேவஸ்தானம் தங்கள் குழு மூலம் தீபம் ஏற்ற வேண்டும். தேவஸ்தான குழுவுடன் எந்த பொதுமக்களும் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் காவல்துறையினுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும். இதை ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். பிரமாதமான ஒரு தீர்ப்பு. 100 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு காரணம் யார்? அதையும் இந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. இந்து முஸ்லீம்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த பேரளவில் உதட்டளவில் தான் இது வரைக்கும் கூட்டம் நடந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டியது இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் மூலமாக முருகனுக்கு வந்த அந்த பிரச்சனை நிர்மூலமாக ஆயிடுச்சு. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அரசாங்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியது. அரசு ஊழியர் அவர்களும் பொதுவாக இருக்கணும். நடந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்கள். பெரிய விஷயமே கிடையாது. திருப்பூரங்குன்றம் மலையில் கார்த்திகை அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றணும். தீபத்தூண் ஏற்றுவோங்கிறான். எங்கே ஏற்றுனா என்ன? இந்த விளக்குங்கிறது ஹிந்து மதத்துக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது. நீங்கள் ஹிந்து கடவுள்கள் யாராக இருந்தாலும், சிவன், முருகன், பிள்ளையார், கிருஷ்ணர், யாராக இருந்தாலும், இயேசுநாதர், மாதா, புத்தர், எந்த கடவுளை எடுத்தாலும் அவர்களுக்கு தலைக்கு பின்பு ஒரு ஒளிவட்டம் இருக்கும், ஒரு ஹாலோ இருக்கும், வெளிச்சம். இருளை நீக்கி வெளிச்சம் வரும்பொழுது ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு வருகிறது. அப்போ தீபம்ங்கிறது ஒரு லைட், அவ்வளோதான். ஒரு கார்த்திகை மாதத்தில் தீபத்தூணில் ஒரு லைட் மேலே தீபத்தை நாம் ஏற்ற சமயம் கோயிலுக்கு வர இயலாமல் பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பக்தர்கள் அதை கும்பிடுவார்கள். பக்தர்கள் ஒரு நம்பிக்கை. மதம் என்பதே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அதில் இந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் இறங்கி இந்து மதத்திற்கு எதிராக ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாது என்று சொல்லும் பொழுது மிகவும் அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நல்ல நாம் யோசிக்கணும். ஒரு கோயிலில் ஒரு தீபம் ஏற்ற இவ்வளவு போராடுகிறோம். முருகன் பக்கபலமாக இருந்து வெற்றி பெற்றாச்சு. தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. நிச்சயம் முருகன் காப்பாற்றுவார்.